ரொம்ப நாளாக வீடியோ போடலை, ஏன் போடலை அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக ஏன் போடலை அப்படிங்கிறத கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து சொல்லியிருப்போம். அதாவது நமக்கு மாதிரி கிளாஸ் எடுப்போம், ஒன் ஆன் ஒன்ல கனெக்ட் பண்ணி கிளாஸ் எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு ஓகேங்களா. அப்போ நம்ம அது இல்லாமல் நமக்கு நிறைய ஹாலிடேஸ் வேறு லைவாக மார்க்கெட்டுக்கு இல்லை நிறைய ஹாலிடேஸ் வேறு. ஸோ அவங்களுக்குலாம் கிளாஸை ஃபினிஷ் பண்ணிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். மோஸ்ட் ப்ராபபிளி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நான் அதாவது எல்லாத்துக்குமே ஒன் ஆன் ஒன் செஷன் தான் எடுத்தேன். லைவ் மார்க்கெட்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். அதில் ரிஜிஸ்டர் பண்ண ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும்தான் மிஸ்ஸிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஃப்ரீயாக தான் எடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கான ஃபீட்பேக்குமே நம்மகிட்ட இருக்குது. மோஸ்ட்லி நல்லதுமான ஃபீட்பேக் தான். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்களா என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டால் சேம் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் சொல்லிக்குவோம். லேட்டாக தான் வீடியோ போடுறோம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழில் இருந்த மாதிரி நம்மளுடைய தளப்படத்துக்கு ஒரு தரிசனங்கள் நல்லா சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நல்லா இருக்கு படம் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். ஸோ ஃபேனாக இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் மூவி ரிவ்யூ கிடையாது. பட் நம்ம ட்ரேடுக்கு வந்துடும். ஓகே. ஸோ அதாவது நம்ம லாஸ்ட் வீக் வந்து எதுக்கு வந்து நம்ம இந்த பிஎன்எல் ரிப்போர்ட் போடலை அப்படிங்கிறத கேட்டாங்க. எதுக்கு போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நாள் கடைசி இப்போ ஏப்ரலில் 13 நாள் வந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. 13ஆம் தேதி நாளைக்கு 14ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் இருந்ததே பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் இல்லை. அதுக்கு ஆல்மோஸ்ட் 50% வந்து உங்களுக்கு கிடையாது. இந்த அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேப் அப் ஓகேங்களா. கேப் அப் இல்லை கேப் டவுன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. கேப் அப் இல்லை கேப் டவுன். ஸோ மோஸ்ட்லி இந்த கேப் அப் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடு கூடாது. நீங்கள் ஏப்ரல் மந்த் பார்த்தாலே தெரியும். ஸோ வேற கேப் டவுனு அடுத்து கேப் டவுனு அடுத்து கேப் டவுனு அடுத்து கேப் டவுனு நிஃப்டியோட தான் மோஸ்ட் ப்ராபபிலி சிஇயோட சார்ட்டு ஓகேங்களா. சிஇயோட சார்ட்டு பட் நிஃப்டி சார்ட் எடுத்து பார்த்தாலும் இதுதான் கேப் டவுனு ஓகேங்களா. அடுத்து கேப் அப்பு. ஸோ இந்த மாதிரி தான் ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனு கேப் அப் கேப் டவுன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வாலட்டைலாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தமிழில் வச்சிருக்கோம் குட் பேட் அக்லி ட்ரேட்ஸ் அப்படின்ட்டு. என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இதில் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஏன் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். சேம் 50 மினிட் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்காக இருக்கும். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பிடிஎஸ்டினா என்ன, பை டுடே செல் டுமாரோ அப்படிங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஸோ நீங்கள் கேப் அப் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க, அது கேப் டவுன் ஆயிரும் ஓகேங்களா. இல்லை நீங்கள் கேப் டவுனே ஆகும்னு நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்கு 2-3 நாள் ஹாலிடே வரும் ஓகேங்களா. ஐயோ பொசிஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து நீங்கள் இந்த ஃப்ரைடே வந்து வச்சிருங்க பொசிஷன் வச்சிருங்க அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டீங்க. உட்காந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்து இருந்திருப்பீங்க நைட்டு 12 மணி வரைக்கும் கரெக்டா. கூகுள் ஃபினான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு, யூகே மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து இருந்திருப்பீங்க. சாட்டர்டே சண்டே அப்படிதான் இருந்திருக்கும். சண்டே ஏதாவது மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஏதாவது மாறிடுச்சு அப்படின்னு எஸ்ஜிஎக்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கணும் கரெக்டாக. அதை ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பேசிக்காக உங்களுடைய வீக்கெண்ட் கொலாப்ஸ் ஆகுது. உங்களால் உங்கள் டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம் முடியாது இல்லைங்களா. 2வது விஷயம், அடுத்து மண்டே நமக்கு தான் மார்க்கெட் லீவு ஓகேங்களா. அதுவுமே வந்து இப்போ தமிழ் புத்தாண்டுக்காக லீவ் விடல சரியா, அம்பேத்கர் ஜெயந்தி அதனால லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு. அப்போ நமக்கு தான் இந்தியன் தான் லீவு, மற்றபடி எஃப்ஐஎஸ் வந்து ஆக்டிவாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எஃப்ஐக்கு வந்து மோஸ்ட்லி இருக்கும், மார்க்கெட் இருக்கும். ஸோ அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அளவு பண்ணலாம் ஓகேங்களா. ஏதாவது மூவ்மெண்ட் நடக்கலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க எஸ்ஜிஎக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசா 90 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது 90 பாயிண்ட் 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. பட் நாளைக்கு எடுத்து பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம கான்செப்டுக்குள்ள வந்துடலாம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் இந்த நம்ம ஸ்டாட்டுக்கு வந்து ஸ்டாக்ல ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் அன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் ஓகேங்களா, டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் வந்து எடுத்து அது ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இடையில நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியில் பார்த்துடலாம். பேசிக்காக வந்து அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி புல்லிஷாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் வீக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி புல்லிஷாக தான் இருந்திருக்கு ஓகே. ஸோ நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன், நிஃப்டியோட ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஓகே. நிஃப்டியோட ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்க ஓகேங்களா, காலம் புல்லிஷாக இருந்துக்குன்னா பேசிக்காக கால் ஆப்ஷன் ட்ரேட் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இதில் ஒரு சின்ன விஷயங்கள் ஓகேங்களா, ஒரு சின்ன விஷயங்கள். இங்கே வந்து நமக்கு ஒரு என்ட்ரி செட்டப் கிடச்சிருக்கு கரெக்டுங்களா. இங்கே வந்து நமக்கு என்ட்ரி செட்டப் கிடச்சிக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அந்த ப்ரைஸ் மேலே ஓப்பனிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியலாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்குது. ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன் எடுத்துருக்க மாட்டீங்க, ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். மற்றபடி ஏன் என்ட்ரி இப்போ அதுக்குமே ஓகேங்களா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடியோவுமே போடுவோம். பட் இப்போதைக்கு இல்லை, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடியோவே போடுவோம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இருக்கும்,
எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, இல்லை அதில் நம்ம அட்டன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஓகே. நீங்கள் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க. ஓகே. நான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி வரிசையாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 40 50 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கிளாஸ் எடுத்துட்டு தான் வரேன். எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணாதவங்களுக்குலாம் நானே எடுத்து மெசேஜ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு எப்போ கிளாஸ் தருவீங்க ப்ரோ, எப்போ பண்ணுவீங்க ப்ரோ, நான் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தருவோம் பிரதர், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா தப்பான இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணு. ஸோ ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்திருப்பீங்க, ஓகேங்களா. கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வித் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன், ஓகேவா. இது வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸுமே வந்து நீங்க 5 மினிட்ஸ்ல, அதாவது என்ன கேட்கறாங்க, எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க 5 மினிட்ஸ்ல ட்ரைல் பண்ணும்போது அடிச்சிருது, அதுக்கப்புறம் பெருசா மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அண்ட் இந்த இடத்துல இந்த என்ட்ரியில வந்து உங்களுக்கு இங்கேயே அடிச்சிருக்கும். பட் ஆக்சுவலா நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது இங்கேயோ இல்லை எங்கேயோ அடிச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ பேசிக்கா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா பை லோ செல் ஹை இப்படிதான் இருக்கும், ஓகேங்களா. இப்படிதான் இருக்கும். நீங்க எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி இங்கேயுமே நீங்க என்ட்ரி, ஓகேங்களா, இங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு. இங்கேயுமே நீங்க என்ட்ரி கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ இது வந்து பேட் ட்ரேட், ஓகேவா. இது வந்து பேட் ட்ரேட், இது வந்து குட் ட்ரேட், ஓகேவா. கான்செப்ட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எதுக்காக நம்ம தமிழ்நாடு வச்சிருந்தோம் அப்படின்ட்டு. இது வந்து குட் ட்ரேட், ஓகேவா. ஸோ இது வந்து இதுவுமே பேட் ட்ரேட், அக்லி ட்ரேட்லாம் சொல்ல மாட்டேன், பட் இதுவுமே பேட் ட்ரேட், ஓகே. பேட் ட்ரேடு. ஸோ அந்த ரெண்டு கான்செப்ட் ஒத்து போனதுனால அந்த மாதிரி தமிழ் வச்சுட்டு வேற ஒன்றும் கிடையாது. இது பேட் ட்ரேட். ஏன் பேட் ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா வீடியோ போடுவோம், கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் தான். ஏன்னா இப்போ நான் கிளாஸ்லையும் சொல்லி கொடுத்து வீடியோ போடுறா எந்த யூஸ் இருக்காது. பேசிக்காவே ஆப்போசிட்டா பேசுறவங்க தான் நிறைய பேர், பட் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்கேயுமே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கேயுமே கன்ஃபர்மேஷன் தெரியுதுங்களா. ஸோ இந்த கண்ட்லுக்கும் இந்த கண்ட்லுக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இங்க ப்ரீவியஸ் டேக்கே வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, 11ஆம் தேதியே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஆனால் 12ஆம் தேதி கேப் அப் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா 12ஆம் தேதி கேப் அப், ஓகேங்களா. பட் இப்போ இன்னைக்குமே பாருங்க, நம்ம மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, இன்னைக்குமே பாருங்க இங்கேயே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, தெரியுதுங்களா. இங்கேயே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அப்ப இதை வச்சு நீங்க நான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா முடியும். பட் ஆனா ஏன் பொசிஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க காலையில பொசிஷன் வச்சுட்டு போயிருவீங்க. அதாவது 3:30 உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும், இல்ல 3:30 க்ளோஸ் ஆனது 3:29 நீங்க பொசிஷன் வச்சுட்டு போயிருவீங்க, இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3:29 நீங்க பொசிஷன் வச்சிருக்கீங்க. இப்போ நைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு செஷன் ஓப்பன் ஆகும். எப்போ 5 மணிக்கு 6 மணிக்கு ஒரு செஷன் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் லண்டன் பீப்புள்ஸ் எப்படி பார்த்தாலும் 6 மணி 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் ட்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 9 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அப்ப அவங்களுக்கு ஒரு செஷன் ஓப்பன் ஆகுது. திருப்பி அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எஸ்ஜிஎக்ஸ் ஓப்பன் ஆகுது, கரெக்டுங்களா. அப்ப 6 to 9 ஒரு ட்ரேட் நடக்கு. இந்த 3 செஷன்ல இந்த கேப் அப்கான மூவ்மெண்ட்டை முடிச்சுட்டாங்க, அதாவது இந்த கால் ஆப்ஷன் ட்ரேடுக்கான மூவ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு கேப் டவுன் ஆகுது பாசிபிலிட்டி இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம எதுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத 50% லாஸே அங்க வந்துருது, தெரியுங்களா. ஒரு ப்ராபபிலிட்டியே 50% தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அதுல ஹோல்டிங் நம்ம வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணங்கள் இருக்கு. இதை பத்தி நம்ம ஏன் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டீட்டெயிலாவே ஒரு வீடியோ போடுவோம். நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு நான் சொன்னது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன், ஓகேவா. ஸோ அப்போ பேசிக்காக நீங்கள் மண்டே ஓப்பனிங் செக் பண்ணுங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ என்னால் டேரெக்டாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலனாலும் நிறைய இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டாக வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். அப்படி புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டாக்கு வந்துடலாம். ஸ்டாக்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்துலாம். டாப் கெய்னரு ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஓகே. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பேசிக்காக டாப் கெய்னர், கரெக்டுங்களா. டாப் கெய்னர் அப்படின்னா எங்கே நடந்திருக்கும், சிஇல தான் ட்ரெயின் நடந்திருக்கும், கரெக்டா. ஏன்னா கெய்னர் அப்படின்னால சி பக்கம் தான் ட்ரெயின் நடந்திருக்கும், ஏன்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கே பாருங்க, பேசிக்காக இங்கேயே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா. இங்கேயே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே ஆல்சோ கன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மெயினாக அதுக்காக தான் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணேன். கிளாஸ் அட்டன் பண்ணவங்களும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இங்கே ஒரு இடத்துல நடந்திருக்குது. எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 மணி 11:15, ஓகேங்களா. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்ல 11 மணி 11:15 ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை நோட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த செஷன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் நான் கிளாஸ் எடுத்ததுக்கு ஒரு ஒர்த் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த இடத்துல நடந்திருக்கு, பட் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போயிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்திருக்கும். அது மாதிரி நான் இப்ப கொடுக்கறது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். நான் செமி ரிஜிஸ்டர் கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான், கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன், ஓகேவா. ஸோ பேசிக்கா இப்போ ஹிண்டால்கோ எடுத்துக்கங்க, 11 மணி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க. ஏன் என்ட்ரி போகலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணவங்க சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செஷனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதேமாதிரி ஓகேங்களா. இதேமாதிரி டாடா ஸ்டீல் வேண்டாம், விட்டுறேன். எதுக்காக விட்டுறேன் அப்படின்னா 200 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக் மூவ்மெண்ட் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா மூவ்மெண்ட் நடந்துச்சு.
200 கீழே உள்ள ஸ்டாக்கு பேசிக்காக எடுக்க வேணாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஏன்னா 200 கீழே உள்ள ஸ்டாக் அதிகபட்சம் அப்போனா ₹4 ₹5 தான் மூவ் ஆயிருக்கும். பட் நீங்கள் ஒரு ₹500 அந்த ரேஞ்சில் ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ₹10 ₹15 மூவ் ஆயிருக்கும். ஸோ JSW ஸ்டீலு, ஐயோ ஒரே நிமிஷம், JSW ஸ்டீல் ஓகேவா, JSW ஸ்டீலை வந்து நம்ம என்ன அதுவுமே டாப் கெய்னர் தான். அப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம், JSW ஸ்டீலோட எனர்ஜி இது கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஒரே நிமிஷம், ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுமா, ஒரே நிமிஷம். JSW எனர்ஜி ஓகே ஸ்டீலு கால் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். அடுத்த மணியில் தான் காமிக்கிறேன். ஸோ எடுத்து பாருங்க ஓகேங்களா. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் டே கன்ஃபர்மேஷன் தான். ப்ரீவியஸ் டேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. அதேமாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. அதேமாதிரி இங்கேயுமே பாருங்க, இங்கேயுமே கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்க ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க என்ன பண்ணலாம், என்ன ஒண்ணுமே பண்ணாட்டான். ஸோ இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப் கெய்னர்ல ஒரு 5 ஸ்டாக், டாப் லூசர்ஸ்ல ஒரு 5 ஸ்டாக் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, மொத்தமே அந்த 10 ஸ்டாக் தான். அந்த 10 ஸ்டாக் மட்டும் பாஸ் பண்ண போறீங்க. அந்த 10 ஸ்டாக் மட்டும் மாசம் ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் இருக்கும். இது எதுக்கு 5000 கம்பெனி இருக்குன்னா 5000 கம்பெனி உங்களால செக் பண்ண முடியாது, இல்லை செக் பண்ணவும் கூடாது. நீங்க அப்படி செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இல்லை அப்படி செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், JSW ஸ்டீலில் இங்கே ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ட்ரி போயிருக்க மாட்டோம், இல்லை என்ட்ரி போயிருக்க கூடாது. பட் இதே இங்கே என்ட்ரி போயிருப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருப்போம். இல்லை இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருப்போம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது எதனால் அப்படிங்கிறது நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ JSW ஸ்டீலு. ஸோ இது வேறு என்ன, ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது. ஜியோ ஃபினான்ஸ்லையுமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த வீடியோ ட்ராக் பண்ண விரும்பல, பட் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருவோம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஜியோ ஃபினான்ஸ் ஓகே, ஜியோ ஃபினான்ஸ் பாருங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அது க்ளோசிங் டைம்ல மோஸ்ட் ப்ராபபிளி புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதையுமே அந்த லாஸ்டா போட்ட வீடியோல சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம், என்னதான் மார்க்கெட் டம அடிச்சு கீழே விழுந்தாலும் திருப்பி அதுக்கு அவராய் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது மாதிரி வரை எடுத்து வந்துட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் திருப்பியும் சொல்றேன், இப்போ மேலதான் கேப்பா பண்ணாலும் கீழே இன்னும் அந்த கேப்ஸ் இருக்குதான் செய்யுது. அந்த கேப்பா பண்ணதுக்கான கேப் இருக்குதான் செய்யுது. ஸோ அதையுமே சேஃபா நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள். எப்போ நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதை வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க, அதை வந்து நீங்க உட்காந்து பண்ணுங்க. ஏன்னா பேசிக்கா நம்ம ப்ரெடிக்ஷன் தான் பண்ணணும். இல்ல ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபாலோ மட்டும் பண்ணா பத்தாது. இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஓகே இதுல வந்து இந்த மாதிரி நடக்கும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் உங்களுக்கு தப்பாவே இருக்கட்டும், ப்ரெடிக்ட் பண்றது தப்பு இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பா. அது மாதிரி இந்த இடத்துலயுமே நீங்கள் என்ட்ரி போயிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வித் கன்ஃபர்மேஷன் தான் என்ட்ரி போயிருக்க மாட்டீங்க. அண்ட் சேம் லைக் ஹியர் ஆல்சோ ஓகேவா, சேம் இங்கேயும் கூட நீங்க என்ட்ரி போயிருக்க மாட்டீங்க. ஓகேவா, ஸோ எதனால போயிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்க வந்து இதுல பாத்துட்டீங்க, இதுல கெய்னரா பாத்துட்டீங்க. இது மாதிரி லூசர்ஸ்ல பாத்துருவோம். லூசர்ஸ்ல நம்ம வந்து பி செக் பண்ணணும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பேசிக்கா ஓகேவா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பில செக் பண்ணணும். சரி ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் வந்து ஆனால் பெருசாக வந்து நிறைய இடத்துல விக்கா வச்சுட்டு போயிருக்கு. இந்த இடத்துலையும் நீங்கள் என்ட்ரி எடுத்துருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த என்ட்ரிஸ் மெயினாக அது இந்த வீடியோ காமிக்கணும்னா இந்த என்ட்ரிஸ் இந்த விக்கா போனதுனா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். பட் இதை எப்படி இந்த ட்ராப்பை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம். இந்த 5 மினிட்ஸில் ட்ரெயில் பண்ணும்போது அடிச்சிருது அப்படிங்கிறது, அந்த 5 மினிட்ஸில் ட்ரையல் பண்ணும்போது அடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி எஸ்எல் வந்து ட்ரையல் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கிளாஸ் எடுத்தோம். பேசிக்காக அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் இடத்துல நிறைய இடத்துல ட்ராப்பாக அதுலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏசியன் பெயிண்ட்ஸையும் காமிச்சிடுறேன். எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் வந்து அந்த ஸ்டாக்கை என்னால் ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்கிறீங்க. நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிசல்ட் வரல அப்படின்னா எனக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ போகிறேன்னா ஃபுல்லாக பாருங்க. இடையில ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம பேசிக்காக ஸ்கிரிப்ட் எழுதி ரைட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு அதை வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணுற கான்செப்ட்லாம் கிடையாது. மைண்டில் என்ன தோணுதோ அது எப்போ தோணுதோ அப்படி பேசிக்கிறது தான். எந்த இடத்துக்குமே கிடையாது. இல்லை பேசிக்காக அதுக்கு நமக்கு டைமே கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ மற்றபடி என் வியூஸ்க்காக வாட்ச் ஹவர்ஸாக நான் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரியும். பட் உங்களை கிளியராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எங்கேயுமே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா, பெரிய மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ வித் திஸ் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை நீங்கள் ஏதாவது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஒரு 5-6 ஸ்டாக் எடுத்துட்டு ஓகேங்களா, 5-6 ஸ்டாக் எடுத்துட்டு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே ஒர்க் ஆயிருக்கா ஒர்க் ஆகலையா அப்படின்னு இதில் வந்து கொஸ்டினாக கேளுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களை ஏதாவது நான் கேட்காதீங்க, கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன், நான் கிடையாது. அப்படி இப்போ இல்லை வந்து கொஸ்டினாக கேளுங்க. அந்த இடத்துல ஒர்க்காக இருக்கா, கன்ஃபார்மாக எடுத்துக்கலாமா எடுக்கக்கூடாது டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. அந்த சப்போர்ட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக்னாலும் எடுத்து பார்க்கலாம். டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் தான் எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, நான் ஒரு 10 ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்களா, ஒரு 5-6 ஸ்டாக்கு. ஸோ வாட்ச் லிஸ்ட் 2ல ஒரு 5-6 ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்கே இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பேன் நான். ஏன்னா அந்த டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டாக்கை தான் வாட்ச் பண்ண போறேன். அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டெலிட் பண்ணிட்டு வேற ஸ்டாக்கை ஃபைன் பண்ணிக்க போறேன். இதுதான் நடக்கும் பேசிக்கா. ஓகேவா? நீங்க என்னோட லைவ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஈச்சர் மோட்டார்ஸ், எம்பசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம லைவ் போடும் போதே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்கா இதை மட்டும் எடுத்துக்கோங்க. HDFC பேங்க் மேலே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ரொம்ப அன்னைக்கு இப்போ கடைசியாக போட்ட லைவ்லேயே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அது என்ன டார்கெட் கிடைக்கும், எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு, எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் நீங்க எடுத்து பாருங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வைக்கலாம். நான் இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன். அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஸோ இதில் வந்து எது குட் ட்ரேடாக நடந்துச்சு, எது பேட் ட்ரேடாக நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நான் 2 விஷயம் சொன்னேன். ஓகேங்களா? அங்கே ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அந்த டைமிங்ல 11 மணி டைமிங்ல ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. எதுல குட் ட்ரேடு, எதுல பேட் ட்ரேட் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க. நம்ம அடுத்த கிளாஸை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், அது நீங்க உண்மையிலே யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி டெஸ்டிங் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க மாதிரி காசு வாங்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா என் கடமை அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். பட் எனக்குமே டைமிங், எனக்குமே எல்லாமே எனக்குமே இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக மட்டும்தான். அது இல்லாமல் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க இன்னும் பெட்டர் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் புரிதலுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.